உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கும்பராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அதிகமான குழப்பத்தில் இருக்கீங்க. இதை செஞ்சால் சரியா இருக்குமா, அதை செஞ்சால் சரியா இருக்கும், எதை செஞ்சாலும் குத்தம் சொல்கிறாங்களே, செய்யாமல் இருப்பது சிறப்பா அப்படிங்கிற பல குழப்பத்தில் இருக்கிற கும்பராசி அன்பர்களாகிய நீங்கள் இருக்கீங்கன்னா, குழப்பமே இல்லாத ஒரு என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சரியான பாதையை வழிகாட்டக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய முயற்சிகளில் எல்லா முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான். பல முயற்சிகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய முயற்சி எல்லாமே தடையாக இருந்த காலகட்டம் இனிமே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான். அதே போல் கிட்டத்தட்ட நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள், பல அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் இப்போ படுற கஷ்டத்தை சொல்லவே முடியாது. உங்களுடைய பார்ட்னரை புரிய வைக்க நீங்கள் படுற கஷ்டம் மிக அதிகம். கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள சின்னதாக ஏற்பட்ட புள்ளியை பெரிய ஒரு கிணறு மாதிரி தோண்டி வச்சு கூட இருக்கவங்கெல்லாம் கூத்து பார்த்துட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் கூட சேரணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சை கேட்டு இப்போ ரொம்ப தேவையில்லாமல் உங்களை பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அழுத்தத்தில் இருந்தால் அந்த அழுத்தம் சரியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடுமாற்றம் உங்களை விட்டு வெளியேறப்போகுது. பொருளாதாரம் ஏற்றம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே தான் குடும்ப ஒற்றுமையும் ஏற்பட போகுதுங்கிறதையும் சொல்லலாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானே இந்த ஆனி மாதத்திலிருந்து அம்சமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உச்ச நிலையிலிருந்து அவருடைய 9ஆம் பார்வையாக அவருடைய வீடான 2ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த 2ஆம் வீட்டில் யார் இருக்கான்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான உங்களை வச்சு செஞ்சு செதுக்கி செங்கல் எடுக்க வச்ச உங்களுடைய ராசியின் அதிபதியான சனியே உட்கார்ந்துருக்கார். குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவாங்க, புரியுதா? அப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்காரு. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு தன்மையில், ஒரு நிலையான தன்மையில் உங்களை உணர்த்தக்கூடிய செயல்பாடுகள் யார் பண்ணுவார்னா குரு பகவானும் பண்ணுவார், சனி பகவானும் இனிமே பண்ணுவார். உங்கள் லைஃப்பில் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதில்லை, இந்த அளவுக்கு நான் போராடியதில்லை, இந்த அளவுக்கு நான் ஏமாற்றத்தை சந்தித்ததே இல்லை, துரோகத்தால் வீழ்ந்தேன்னு சொல்லி நீங்கள் மன வருத்தத்தில் கவலையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்கள் மேலே பழியை சுமத்திட்டு முன்னாடி உட்காந்து கடகட கடகலன் லகலக லகலகன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே சரியான பாடத்தை புகட்டி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ண போகிறீங்க கவலைப்பட வேண்டாம். உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் உண்டு. அதேபோல் கும்பராசி என்பர்களை யாராச்சும் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, அல்லது சொந்த தொழில் செஞ்சு பல நட்டங்களை சந்திச்சுட்டு திரும்பி எப்படியாவது நம்ம முன்னேறிட மாட்டோமா, ஒரு சொந்த தொழில் எப்படியா நம்ம ஸ்டாண்டர்டாக நின்ற மாட்டோமான்னு எதிர்பார்ப்புடன் இருக்கிற கும்பராசி என்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய சொந்த தொழில் மிக அமோகமான வெற்றி உண்டு. தொழிலில் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். அதே போல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்து வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருக்க கும்பராசிக்கும் உறுதியாக பதவி உயர்வு உண்டு. உங்களுடைய மேலதிகாரிகள் இனிமேல் தான் உங்களுடைய ரியாலிட்டி வேலையை உணர்ந்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. கும்பராசி என்பவர்களை யாரெல்லாம் கலைத்துறையில்
சின்ன திரையிலேருந்து பெரிய திரையிலேருந்து நம்ம யூடியூப் சேனல் முதற்கிட்டு, இன்ஸ்டாகிராம் முதற்கிட்டு, ஃபேஸ்புக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கலைத்துறையில் உள்ள அத்தனை கும்பராசி என்பவர்களும் நீங்கள் குதூகலமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து இனிமே தான் உயரப்போகுது. ஒரே ஒரு வீடியோ போட்டு ஓஹோ நான் நம்மளுடைய தங்கப்பாண்டியன் சார் மாதிரியே நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீங்க. முயற்சி இருந்தால், பயிற்சி இருந்தால் வெற்றி பெறலாங்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதே மாதிரி தான் பல முயற்சி எடுத்து, பல பயிற்சி எடுத்து, பல தடைகளை சந்தித்து வந்த கும்பராசி அன்பர்கள் இனிமே தான் இறைவனுடைய அருளாலும், உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக உறுதியாக சொல்லணும். கும்பராசி பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்பு, உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்துனது, கஷ்டப்படுத்துனது, துன்பப்படுத்துனது, துயரப்படுத்துனது எல்லாம் காணாமல் போயிடும். உங்களுடைய கணவர் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து என்ன பண்ண போகிறாரு, உங்கள் கூட அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. தவறுகளை உணரமாட்டேன் பிடிவாதமாக நான் தான் ராஜா அப்படின்னு ஒரு அகராதியில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பதிலடி கிடைக்கும். அடி வாங்கிட்டு வந்து ஒன்று நிற்பாங்க, தன்னுடைய தவறை உணர்வாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? காதல் திருமணம் முடித்து கஷ்டப்படுற கும்பராசி என்பவர்களுக்குமே இனிமே ஒரு புரிதலான வாழ்க்கை உண்டு. ஓகேவா? வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்னா உங்களுக்கு இருக்குது, கவலைப்படாது. அப்போ கும்பராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, உங்கள் ராசியிலே ராகு உட்கார்ந்துருக்கார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும். யார் பேச்சையும் நம்பி முழுசாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கனால, நல்ல ஒரு எதிர்காலம் வரப்போகிறதுனால உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வரும். உங்களை காயப்படுத்தினேன், கஷ்டப்படுத்தினேன், துன்பப்படுத்தின கூட்டமெல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் உள்ளே என்ட்ரி பண்ணாமல் என்ன பண்ணும், ஒரு கதவு இல்லை 2 கதவு பிடிக்கும். ஓகேவா? ஸோ அதேபோல் உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணுற மாதிரி ஏதாவது செயல்கள் வரும். ஸோ அப்படி வரும்போது தயவுசெய்து உட்காந்து பேசிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். சிறப்பான வாழ்க்கை, சிரமப்படாமல் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய கும்பராசி அன்பர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் குழப்பமில்லாத வாழ்க்கையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.